இன்னைக்கு என்ன வரையலான்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்போ எப்போ பாரு நம்ம டேபிளில் வரைகிறோமே, ஒரு சேஞ்சுக்கு பால்கனியில் வரைஞ்சா எப்படி இருக்கும்? ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நான் பெயிண்டிங் பண்ண போகிறேன். அது கூடவே எப்படி இந்த மனுஷங்கள்லாம் ஃபர்ஸ்ட் இந்த ஆர்ட் உருவாக்குனாங்க, எப்படி இதெல்லாம் ஸ்டார்ட் ஆச்சு, இந்த கேவ் பெயிண்டிங்ஸ் இதெல்லாம் பற்றி பேச போகிறோம். அது மட்டும் இல்லை, நான் யூஸ் பண்ணுற ரிங் லைட் அதோட அன்பாக்சிங்லாம் இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன். அப்படியே பேசிட்டே எல்லாத்தையும் 1 by 1 பார்க்கலாம். இன்னைக்கு எனக்கு பால்கனியில் உட்காந்து வரையணும்னு தோணுச்சு. ஸோ ஐ செட் அப் எவ்ரிதிங். ப்ரஷஸ், வாஷ் பெயிண்ட்ஸ், பேப்பர்ஸ், தண்ணி எல்லாமே. இந்த ரெஃபரன்ஸ் தேட ஆரம்பித்தா கண்டிப்பாக ஒரு 1/2 an hour இல்லை ஒரு நாள் ஃபுல்லாகவே போயிடும். ஸோ அதனால் என் ஃபோனில் ஆல்ரெடி சேவ் பண்ணியிருந்த பிக்சர் எடுத்து வரைய போகிறேன். என்ன வரைய போகிறேன்னா, திஸ் குட் பி அ சன்ரைஸ் ஆர் சன்செட். அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்றதுல தான் இருக்குது. அது மார்னிங்காக இருக்கலாம் இல்லை ஈவினிங்காக இருக்கலாம். அந்த சன்லைட்டை பார்க்குறப்போ நம்ம ஐக்கு ரொம்ப ப்ளீஸிங்காக இருக்கணும். சுற்றி ஃபுல்லாக மரங்கள் இருக்கிற மாதிரி, தண்ணிலாம் அப்படியே மெதுவாக ஓடிட்டுருக்கிறப்போ நடுவில் ஒரு மெஜஸ்டிக்கான எலிஃபண்ட் ஸ்லோவாக நம்மளை பார்த்து நடந்து வர மாதிரி. ஸ்பைடரா? ஏண்டா உனக்கு பால்கனியில் இவ்வளோ இடம் இருந்தும் நீ இங்கே தான் வரணுமா? ஒருவேளை உனக்கும் பெயிண்டிங் பிடிச்சிருக்கா? சரி வா, நம்ம சேர்ந்து பெயிண்ட் பண்ணலாம். ஸோ இப்படி தான் இருக்க போது பெயிண்டிங். ஓகே, பெயிண்டிங் பண்ணிட்டே சொல்ல வந்த விஷயம் என்னென்னா, ரொம்ப 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 முன்னாடிக்கு போகலாமா? லைக் tens of thousands of years ago. நமக்கு எழுத தெரிஞ்ச காலத்துக்கு முன்னாடி, இந்த வீடு பில்டிங் எல்லாமே ஆரம்பித்ததுக்கு முன்னாடி நம்ம ஆன்செஸ்டர்ஸ் கேவ் வால்ஸில் தான் பயன்படுத்தியிருக்காங்க. பட் எதுக்கு? இப்போ இருக்கிற மாதிரி மெட்டீரியல்ஸ், ஆர்ட் ப்ராடக்ட்ஸ்லாம் அப்போலாம் கிடையாதுல்ல. அவங்க கையிலே தான் வரைஞ்சிருக்காங்க. ஒரு குச்சி எடுத்து பெயிண்ட் பண்ணுவாங்க, அப்படியே வரைவாங்க. அவங்க யூஸ் பண்ணது நம்ம உலகத்தில் அவைலபிளாக இருந்த நேச்சுரல் கலர்ஸ் லைக் ரெட், எல்லோ ஆக்கர், அப்புறம் நெருப்புலேருந்து எரிஞ்ச கல்லோட கரிக்கோல், அதாவது சார்கோல், அப்புறம் பேர்ட்ஸ், அனிமல்ஸோட போன்ஸ் எடுத்து they used to blow the paint onto the walls like air brushing technique மாதிரி. இந்த ஏர் ப்ரஷிங் டெக்னிக்லாம் அப்பயே பயன்படுத்தியிருக்காங்க. பட் இப்போ இருக்கிற ஏர் ப்ரஷில் வி யூஸ் மிஷின் ப்ளஸ் கம்ப்ரெஸ்ட் ஏர். அப்போலாம் அவங்களோட எச்சி இல்லைனா தண்ணியை வச்சு அந்த எலும்புக்குள்ளே ஊதி பெயிண்ட் பண்ணுவாங்க. சில பேர் பெயிண்டே இல்லாமல் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. கல் வச்சு செதுக்கி ஸ்க்ராட்ச் பண்ணி ஒரு இமேஜை கொண்டு வந்திருக்காங்க. பேட்டர்ன்ஸ், டாட்ஸ், டெக்ஸ்சர்ஸ் இந்த மாதிரிலாம் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஸ்பாஞ்சஸ், இலைகள் இதெல்லாம் யூஸ் பண்ணி இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டெக்ஸ்சர்ஸ்லாம் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் மிருகங்களோட தோள்கள் இதெல்லாம் யூஸ் பண்ணி வரைஞ்சிருக்காங்க. இந்த பெயிண்டிங் பண்ணுறதுக்கு எப்படி அவ்வளோ வெளிச்சமாகவே இருக்காது. அந்த கேவ்குள்ளே போனீங்கன்னா ரொம்ப இருட்டாக இருக்கும், லைட் இருக்காது, எதுவுமே இருக்காது. ஆனாலும் எப்படி இதெல்லாம் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க? மேபி லேம்ப் யூஸ் பண்ணியிருந்தாலும் அது ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும்ல. ஆப்வியஸ்லி கஷ்டமாக தான் இருந்திருக்கும். பட் அவங்க அப்பா வரைஞ்சது இவ்வளோ வருஷங்கள் தாண்டியும் நிலச்சிருக்குல்ல. இதெல்லாம் ஏன் பண்ணாங்க? அதோட பர்பஸ் என்ன? இப்போல்லாம் இன்ஸ்டா, சோஷியல் மீடியாவில் அவங்க டெய்லி லைஃப்ஸை ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி அவங்க அப்போவே அவங்களோட வாழ்க்கை முறையை ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. எப்படி ஒரு விலங்கை வேட்டையாடணும், எந்த கடவுளை வழிபடணும், வேட்டையாட போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்களெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும், ரிச்சுவல்ஸ், இப்படி நிறைய விஷயங்கள். இப்படிலாம் பண்ணுறதுனால அடுத்த தலைமுறைகளுக்கு இந்த எல்லா இன்ஃபர்மேஷனும் பாஸ் ஆகும்னு நினச்சாங்க. ரிச்சுவல்ஸ், ஹண்டிங் டெக்னிக்ஸ், இது மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாமே. நம்ம இந்தியாலேயும் நிறைய கேவ் பெயிண்டிங்ஸ்லாம் பார்க்கலாம். லைக் 30,000 years ஓல்டு இருக்கும். ஏதாவது ஒரு இம்பார்ட்டண்ட்டான கேவ் பற்றி சொல்லணுன்னா நம்ம பிம்பட்கா இன் மத்திய பிரதேஷில் இருக்குது. இங்கே ஹண்டிங் சீன், டான்ஸிங், அனிமல்ஸ், அவங்களோட வாழ்க்கை முறை எல்லாமே பெயிண்டிங் மூலமாக டாக்குமெண்ட் பண்ணியிருப்பாங்க. இதே கேவில் ஆர்ட் எப்படிலாம் எவால்வ் ஆச்சு அதெல்லாம் பார்க்கலாம். முன்னாடி வரைஞ்ச ட்ராயிங்ஸ்லாம் கொஞ்சம் சிம்பிளாகவும், அடுத்தடுத்த தலைமுறைகள் வரைகிறது எல்லாமே கொஞ்சம் டீட்டெயில்டாகவும் வரைஞ்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் அஜந்தா கேவ்ஸ். இங்கே ஸ்பிரிச்சுவல் சீன்ஸ் எல்லாமே நிறைய வரைஞ்சிருப்பாங்க. புத்தாவோட லைஃப் ஸ்டோரிஸ் எல்லாமே.
நெக்ஸ்ட் இஸ் எல்லோரா கேவ்ஸ். இது அஜந்தா கேவ்ஸ் பக்கத்தில் தான் இருக்குது. இங்கே புத்தா, ஹிந்துயிசம், ஜெயினிசம் இதெல்லாம் பற்றி வரைஞ்சிருப்பாங்க. சரி, நார்த்தை விடுங்க. சவுத்தில் பார்த்தா நம்ம கேரளாவில், வயநாட்டில் இங்கே பெயிண்டிங்ஸ் கிடையாது, ஆனால் கல்லை வச்சு செதுக்கியிருக்காங்க நிறைய சிம்பிள்ஸ். ஓகே, இப்போ கேவ் பெயிண்டிங்ஸ்னால நமக்கு என்ன யூஸ்? மொபைல் இருக்குது, ஐபேட் இருக்குது, ஏஐ கூட வந்துருச்சு. ஆனால் இவ்வளோ வருஷங்களுக்கு முன்னாடி ராக்கில் வரைஞ்சதை நான் ஏன் பேசணும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆக்சுவலி இந்த கேவ் பெயிண்டிங்ஸ்லாம் வரைஞ்சிருக்காங்களே அவங்க தான் ஃபர்ஸ்ட் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் ஆஃப் ஹியூமனிட்டி. இந்த கேவ்ஸில் வரைஞ்சவங்க கிட்ட கேன்வாஸ் இல்லை, டியூட்டோரியல் இல்லை, ப்ராப்பர் டூல்ஸ் இல்லை. பட் அவங்கக்கிட்ட ஒரு ஐடியா இருந்துச்சு, உணர்வுகள் இருந்துச்சு. இதுதான் ஆர்ட்டோட பேஸ். ஒரு மனுஷன் ஃபர்ஸ்ட் டைம் நான் இப்படி ஃபீல் பண்ணுறேன், இந்த அனிமல் நான் பார்த்தேன், அது எப்படி இருந்துச்சு தெரியுமா, இந்த மிருகத்தை நான் இப்படி தான் வேட்டையாடினேன், இந்த உலகத்தில் இந்த இடத்துல தான் நான் வாழ்கிறேன், இப்படி நிறைய விஷயங்களை சொல்கிறதுக்கும் ஷேர் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுற லாங்குவேஜ் தான் ஆர்ட். இந்த கேவ் பெயிண்டிங்ஸ் இல்லைனா ப்ரீ ஹிஸ்டாரிக் ஹியூமன்லாம் எப்படி வாழ்ந்திருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்காது. ஏன்னா நம்மக்கிட்ட ஹிஸ்ட்ரி புக்ஸ்லாம் கிடையாது. ஏன்னா ஆர்ட் தான் வரலாறு. ஒரு வழியாக பேசிட்டே பெயிண்டிங்கும் முடிச்சாச்சு. சொன்ன மாதிரியே மெஜஸ்டிக்காக இருக்குது அந்த எலிஃபெண்ட். யூ கேன் see the water splashing around its legs. சூப்பராக இருக்குல்ல? ஐ திங்க் இட்ஸ் என்ஜாயிங் இட்ஸ் ஓன் மொமெண்ட், கைண்ட் ஆஃப் மீ டைம் மாதிரி. இதை முடிச்சுட்டு ரிங் லைட்டை பற்றி பார்க்கலாம். என்னோட கண்டென்ட் க்ரியேஷன் ஆர்ட் வீடியோஸ்க்கெலாம் நான் இந்த ரிங் லைட்டை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். திஸ் இஸ் டிஜிடெக் DRL 14C. இது ஆக்சுவலி நான் 2வது டைம் சேம் ப்ராடக்ட் சேம் பிராண்ட்லேருந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். ரீசெண்டாக இப்போ தான் அது உடஞ்சிருச்சு. 2 இயர்ஸாக நல்லா ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சு. ஆனால் என்னாச்சுன்னா அடிக்கிற காற்றுல மழை பெய்யறதுல அப்படியே சாஞ்சு விழுந்துருச்சு. இந்த ரிங் லைட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா 14 inches. ஆக்சுவலி இதில் நிறைய சைஸஸ் அவைலபிளாக இருக்குது. பட் எனக்கு ஆர்ட் டேபிளில் செட் பண்ணி அந்த வீடியோஸை ஷூட் பண்ணுறதுக்கு இந்த சைஸ் வந்து எனக்கு கரெக்டாக இருக்குது. நல்ல பிரைட்டாகவும் இருக்கும். அட் த சேம் டைம் கலர் டெம்பரேச்சர்ஸ்லாம் சூப்பராக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். வார்ம் லைட், கூல் லைட், நியூட்ரல் லைட், இந்த மாதிரி 3 டிஃப்ரெண்ட் லைட் செட்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி அந்த கலரை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் மோஸ்ட்லி நியூட்ரல் இல்லைனா ஒயிட் லைட் தான் யூஸ் பண்ணுவேன். அதுதான் கலர்ஸ் அப்படியே ட்ரூவாக காமிக்கும். பட் சம்டைம்ஸ் அந்த மாதிரி வார்ம் லைட் யூஸ் பண்ணுவேன். எனக்கு இதை மாதிரி நான் அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன். இது கூடவே ஃபோன் ஹோல்டரும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கூட ஷூட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டாண்டோட ஹைட் ஆல்மோஸ்ட் 5 feet இருக்குது. ஆல்மோஸ்ட் ஏன் ஹைட் லெவலுக்கு வந்துருச்சு. இதை வந்து நீங்கள் எப்படி வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பிகாஸ் இதில் 360 degree ரொட்டேஷன் அவைலபிளாக இருக்கிறதுனால நீங்கள் எப்படி வேணால் டில்ட் பண்ணிக்கலாம், ஓவர் ஹெட்டாகவும் வச்சுக்கலாம். இந்த ரிங் லைட்டை நீங்கள் ஆன் பண்ணுறதுக்கு டேரெக்டாக சார்ஜரோட அடாப்டரில் நீங்கள் ப்ளக் பண்ணிக்கலாம். சப்போஸ் அவுட்டோரில் இந்த மாதிரி ஷூட் பண்ணுறீங்கன்னா உங்ககிட்ட போர்ட்டபிள் சார்ஜர் இருந்துச்சுன்னா அதில் நீங்கள் டேரெக்டாக ப்ளக் பண்ணிவிட்டு அவுட்டோரில் கூட நீங்கள் ஷூட் பண்ணிக்கலாம். இந்த ப்ராடக்ட் வந்து 1299 rupeesக்கு வாங்கியிருந்தேன். இந்த குவாலிட்டிக்கு இந்த ப்ரைஸ் ஆக்சுவலி வெரி ரீசனபிள் தான். நீங்கள் கான்டென்ட் க்ரியேஷன், ஆர்ட் வீடியோஸ் இந்த மாதிரிலாம் ஷூட் பண்ணுறீங்கன்னா ஐ திங்க் திஸ் இஸ் அ வெரி குட் இன்வெஸ்ட்மெண்ட். ஐ கேன் கான்ஃபிடென்ட்லி சே இந்த ரிங் லைட் நல்லாவே ஒர்க் ஆகும். பிகாஸ் மறுபடியும் 2வது வாட்டி சேம் ப்ராடக்ட் சேம் பிராண்ட்லேருந்தே வாங்கியிருக்கேன். அப்போவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது எந்த அளவுக்கு எனக்கு ஒர்க் ஆகுதுன்னு. ஸோ அதனால தான் கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன். இஃப் யூர் அன் ஆர்டிஸ்ட், யூடியூபர் ஆர் கண்டென்ட் கிரியேட்டர், லைட்டிங் பற்றி கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருக்குன்னா ஐ டெஃபினெட்லி ரெக்கமெண்ட் திஸ். சிம்பிளாக சூப்பர் எஃபெக்டிவாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட கண்டென்ட் அண்ட் பெயிண்டிங்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னும் நிறைய பெயிண்டிங்லாம் நம்ம பார்க்கலாம். உங்களோட தாட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நம்ம வேறு என்னெல்லாம் பெயிண்ட் பண்ணலான்றதையும் சொல்லுங்கள். பாய்.